டெல்லியில் 4500 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. ஏழைகளுக்காக கட்டப்பட்ட 1675 குடியிருப்புகளின் சாவிகளையும் பயனாளிகளிடம் ஒப்படைக்கிறார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வரும் 8ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் வருகிற 13ஆம் தேதி தொடங்குகிறது சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா. 18 இடங்களில் வருகிற 17ஆம் தேதி வரை நடைபெறும் விழாவை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு அறிவிப்பு. போனஸ் வழங்க 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டம் நடத்த பாமகவுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி மறுப்பு. பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி பாமக தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திட்டவட்டம். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக அமைச்சர் ரகுபதி கண்டனம். எதிர்க்கட்சிகளின் செயலை உயர்நீதிமன்றமே கண்டித்த பின்னும் அரசியல் சுயநலத்திற்காக இபிஎஸ் செயல்பட்டு வருவதாக விமர்சனம். மதுரையில் இருந்து சென்னைக்கு திட்டமிட்டபடி பாஜக மகளிர் அணி சார்பில் இன்று பேரணி நடத்தப்படும் என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து ஏற்கனவே விசாரணை நடத்திய நிலையில் அடுத்த கட்டமாக தடயங்களை சேகரித்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான ஞானசேகரனின் வாட்ஸ்அப் சாட் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. யார் அந்த சார் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் நிலையில் விசாரணை தீவிரம். பாமக இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் தான் நியமன கடிதம் வழங்கப்பட்ட நிலையில் அவர் நீடிக்கிறாரா என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் ராமதாஸ் திட்டவட்டம். பொதுக்குழு அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். அவர் நீடிக்கிறார்ன்ற பேச்சே இல்லை. பொதுக்குழு அறிவிச்சுட்டான், நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்கே வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். பாமக பொதுக்குழுவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சினை தற்போது சரியாகிவிட்டது. பேரன் முகுந்தனுக்கு பதவி வழங்க மகன் அன்புமணியுடன் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ராமதாஸ் விளக்கம். கருத்து வேறுபாடு பொதுக்குழு உட்கட்சியோட பேசணும். அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுப்பதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. சிஎஸ்ஆர் நிதியை பெறுவது எப்படி, அரசு பள்ளிகளை தாரை வார்ப்பதாகும் என்றும் கேள்வி. நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை வார்த்தை செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாமல் சொல்லி இப்போ இது சார்ந்து இப்போ நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்போ இது சார்ந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவித்து அடுத்த சோஷியல் மீடியாவில் அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்துட்டு ரியலி we are getting tired. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறப்பு. ஏரிகளை நிரப்பும் வகையில் வினாடிக்கு 24 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டது. ராஜபாளையத்தில் துணிக்கடைக்குள் புகுந்து போலீஸ் எஸ்எஸ்ஐ மனைவியை தாக்கி தங்கச்சங்கிலி பறிப்பு. தலைக்கவசம் அணிந்து கடைக்குள் புகுந்த கொள்ளையனுடன் போராடியதால் தங்கச்சங்கிலியின் ஒரு பகுதி மட்டும் பறிபோனது.
அமலாக்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகல்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பிற்கு வழங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவின் முதல் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயிலை மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை. விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். இடைவிடாது தொடரும் பனிமழையால் கடும் குளிரால் பாதிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் மக்கள். காஷ்மீர் பள்ளத்தாக்கையும் லடாக்கையும் இணைக்கும் நெடுஞ்சாலை பனிப்பொழிவால் மூடப்பட்டது. போபாலில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில் இருந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு நச்சுக் கழிவுகள் அகற்றம். 12 கண்டெய்னர் லாரிகள் மூலம் 337 டன் நச்சுக் கழிவுகள் கொண்டு செல்லப்பட்டன. வாளையார் வனப்பகுதியில் செல்லும் ரயில்வே தண்டவாளத்தின் இருபுறமும் இரும்பு வேலி அமைக்கும் பணி தீவிரம். தமிழகம் கேரள எல்லையில் யானைகள் உயிரிழப்பை தடுக்க ரயில்வே துறை நடவடிக்கை. அமெரிக்காவில் அடுத்தடுத்து 3 தாக்குதல்கள் நடந்ததால் பொதுமக்கள் கூடும் இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு. லாஸ் வேகாஸ் நகரில் ட்ரம்ப் ஹோட்டல் முன்பு தாக்குதல் நடந்ததால் நியூயார்க்கில் ட்ரம்ப் டவர் முன்பு போலீசார் குவிப்பு. உலக செஸ் சாம்பியன் குகேஷ் மற்றும் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற மனு பாக்கருக்கு கேல் ரத்னா விருது. ஹாக்கி வீரர் ஹர்மன்பிரீத் சிங் மற்றும் பாரா தடகள வீரர் பிரவீன் குமாருக்கும் கேல் ரத்னா விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஆட்டோ தகவல் தொழில்நுட்ப நிறுவன பங்குகள் விலை உயர்வால் இந்திய பங்குச்சந்தையில் எழுச்சி கண்ட வர்த்தகம். சென்செக்ஸ் 1436 புள்ளிகள் உயர்ந்ததால் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 5,89,000 கோடி ரூபாய் உயர்வு. ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடித்துள்ள கேம் சேஞ்சர் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 5 மொழிகளில் வரும் 10ஆம் தேதி திரைக்கு வருகிறது கேம் சேஞ்சர்.